இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை ஒரே கிளிக்கில் உங்களோட இமேஜ் வச்சு எப்படி அலைட் மோஷன்லாம் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். நான் சொல்கிற ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே நானே கொடுத்துட்டேன். அதில் ஆட் பண்ணிக்க அந்த டெம்ப்ளேட்டு, சாங்குக்கான லிரிக்ஸு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் என்னோட இமேஜஸ் பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சாங்குக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ண வந்து கீழே நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வருது, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் எப்பயும் போல் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் வேறு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் ஐக்கான அதுக்குள்ளே இருக்க இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே அந்த இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 3 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ய குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேயராக வந்துடும். இந்த லேயர் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சாங்கு லிரிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் வச்சிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை மாற்றுவோம். அதுக்கடுத்து இந்த சாங்கில் நான் யூஸ் பண்ணிக்க அந்த லிரிக்ஸோட ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்து இந்த இடத்துல குரூப் 2 அப்படின்னு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த மேலே இருக்க ஐக்கானு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் அதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே மாதிரி அந்த எடிட் குரூப்பில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 லேயர் கொடுத்து கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணாமோ அதே இமேஜை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள், அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோம் ஸோ அதே இமேஜை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இதுவும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ இதோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படி இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சி எனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த ஃபோனுக்குள்ளே என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு செட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட இமேஜோட சைஸை இந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் மேலேயே வந்து அந்த டைமு எல்லாமே இருக்கா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப் 2 டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸோ இதை அப்படியே நான் இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு எந்த இடத்துல வச்சா அது தெரியுமோ ஸோ அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே டோட்டலாக பேக் வந்துருங்க. இனி மீத இருக்கிறது இந்த லேயர்ஸ் மட்டும்தான், அதாவது அந்த லிரிக்ஸ் மட்டும்தான். இந்த லிரிக்ஸில் எப்படி ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லிரிக்கை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ய டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாண்ட் இருக்கும், அடுத்த சைஸு, அடுத்த கலர் இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபாண்டு கீழே ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இதில் கீழே வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றத போனீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அதிகமாக வந்து நான் வந்து தனியாகவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட்ஸை விட இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கும் தனியாக வீடியோ போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மிளகா டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவோ உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.